ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஆல் டிக்கெட் டீட்டெயில்ஸு, எலிஜிபிள் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். www.tnselection.netல போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் வந்து பிஜி கோர்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிஜி பேராமெடிக்கல் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து எம்ஃபார்மசி 2024-2025 செஷன் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி வந்து இருக்கும். அதில் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ வந்து எக்ஸாம் டேட்டு, எந்த டைமுக்கு முன்னாடி வரணும், கிரேஸ் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வென்யூ, எந்த இடத்துல வந்து எக்ஸாம் நடக்குதுன்ற அட்ரஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து வரும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிங்களா, அதே லிங்க்லேயே வந்துட்டு உள்ளே வந்து நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு வந்து காமிக்கும். எக்ஸாமுக்கு 1 டே முன்னாடி இல்லைன்னா 2 டேஸ் பிஃபோர் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னாடி ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஊர்லேயே வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலையிலையும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஷாப் எதுவுமே ஓப்பனாக வந்து இருக்காது. அதனால் முன்னாடியே வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு, இல்லைன்னா வந்துட்டு ஓட்டர் ஐடி, இல்லைனா ஏதாவது ஒரிஜினல் ப்ரூஃப் பேன் கார்டு, அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து ஒரிஜினலாக வந்து 2 எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவும் 2 இதுக்கும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இன்கேஸ் கேட்டால் வந்து வேணும் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு 993 மெம்பர்ஸை வந்து எதுக்காக இப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்ஃபார்ம் இது எழுதணும்னா 8 செமஸ்டரும் முடிச்சிருக்கணும். அதோட மார்க் ஷீட் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அட்மிஷன் பண்ண முடியும் அடுத்து டக்குன்னு எம்ஃபார்முக்கு. அதனால் வந்து அவங்க வந்து அதை பொறுத்து வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு. அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் ஹால் டிக்கெட் வரும். அவங்கெல்லாம் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். அதிலே வந்து ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போட்டவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.